ஹாய், ஹலோ, வணக்கம். இன்னைக்கு டெய்லி ரொட்டீன் என்னன்னு பார்ப்போம் வாங்க. இன்னைக்கு எங்கள் வீட்டில் உளுந்தம்பருப்பு சாப்பாடு. அதுக்கு உளுந்தம்பருப்பை நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். வறுத்து உளுந்தம்பருப்பு வாடை வர்ற அளவு வறுத்து எடுத்துக்கிடுவோம். உங்கள் வீட்டிலலாம் என்ன சாப்பாடுன்னு சொல்லுங்கள். இன்னைக்கு காலையிலேருந்தே நான் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். இப்போ கடலெண்ணெயோ நல்லெண்ணெயோ எங்கள் வீட்டில் கடலெண்ணெய் தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். அது நல்லா தேவையான அளவு ஊற்றிட்டு கொஞ்சோண்டு கடுகு உளுந்தம் பருப்பு போட்டு அப்புறம் வத்தலும் வெள்ளைப்பூடும் போட்டு தாளிசம் பண்ணிடுவோம். இப்போ இந்த கருப்பு உளுந்தம் அப்புறம் நம்ம எப்பயும் சமையலுக்கு ஆக்குவோம்ல புழுங்கல் அரிசி, அதையும் நல்லா கழுவி, இது புழுங்கல் அரிசியும் செய்யலாம், இல்லைன்னா இட்லி அரிசியும் செய்யலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நல்லா கழுவிட்டு அந்த தண்ணியை கீழே ஊற்றிட்டு அரிசியை குக்கரில் சேர்த்துருவோம். சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணியை ஊற்றிட்டு அப்புறம் போதுமான அளவு நம்ம தேங்காய் துருவல் எல்லாமே போட்டு கல் உப்பு போட்டு நம்ம குக்கரை மூடி வச்சிட வேண்டியதுதான். நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. குக்கரை மூடி போட்டு 3 விசில் வச்சு எடுத்துட்டா சாப்பாடு ரெடி. இப்போ 3 விசில் அடித்த பிறகு பார்ப்போம். பாருங்கள், ஆவி பறக்க உளுந்தம்பருப்பு சோறு ரெடி. வாரத்துக்கு ஒரு நாள் பெண் பிள்ளைகளுக்கு நம்மளாம் சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது. இப்போ நேற்று வச்ச மீன் குழம்பு, இது குருமா குழம்பு, உருளைக்கிழங்கு, பட்டர் பீன்ஸு எல்லாமே போட்டு வச்சுருக்கு. அடுத்து சப்பாத்தி சுட்டு எடுத்துக்கிடணும். காலையிலைக்கு சப்பாத்தி, மத்தியானத்துக்கு தான் இந்த சாப்பாடு. இப்போ சப்பாத்தியும் போட்டு எடுத்தாச்சு. இன்றைக்கி நான் காலையிலேருந்து சாயந்தரம் வரைய எத்தனை ப்ளவுஸ் தைக்கிறேன், எங்கள் வீட்டில் என்னென்ன வேலைலாம் செய்கிறேன்னு உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன் பாருங்கள். எல்லா வேலையும் முடித்த பிறகு கிச்சன் மேடையை நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணி எடுத்துருவோம். டெய்லி க்ளீன் பண்ணிட்டோம்னா நமக்கு நல்லா நீட்டாக இருக்கும். இப்போ சிங்கு தொட்டி நிறைய வேறு பாத்திரம் வேறு இருக்குது. பாத்திரத்தை ஃபுல்லாக கழுவணும். பாருங்க எவ்வளோ பாத்திரம் இருக்குன்னு. கழுவிட்டு அதுக்கப்புறம் குளிச்சுட்டு தான் தைக்க உட்காரணும். உளுந்தம்பருப்பு சோறை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என் சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. என் வீடியோவை பார்க்குறவங்களுக்கு ரொம்ப நன்றி. காலையிலேருந்தே வீடியோ எடுத்தேன். இப்போ நான் குளிச்சுட்டு தைக்க உட்கார மணி 1 ஆகிட்டுங்க. இன்னைக்கு இந்த லைன் ப்ளவுஸும் இந்த சேரீயும் தைக்கணும். அது சேனர் ப்ளவுஸ் தைக்கணும். சுற்றளவு இப்படியும் எடுக்கலாங்க. இடுப்பு பகுதியிலேருந்து நம்ம பிடிச்சி எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதில் 17.5 இருக்குது. 1 இன்ச்சு நம்ம எக்ஸ்ட்ரா கூட்டிக்கிடுவோம். கூட்டிக்கிட்டோம்னா 18. பன்னெண்டு கால் இருக்கு உயரம்.
6.25 இருக்கு அக்குள். முன்கழுத்து நல்ல இறக்கமாக தான் இருக்கு. 6 இன்ச்சுக்கு மேலே தான் வரும். முன்கழுத்தும் 6.25 கிட்ட இருக்கு. இப்போ நம்ம சுற்றுலா ப்ளவுஸ் இதாங்க. ப்ளவுஸ் கட் பண்ணிடுச்சு. இப்போ பார்டருடைய அகலம் வந்து இவ்வளவு தேவையில்லை. அதில் பாதி மட்டும் கட் பண்ணுங்க. இவ்வளோ வச்சா இவங்களை ஷார்ட் கைக்கு இந்த பார்டர் வந்து இங்கே வந்துடும். அதனால அவ்வளவு தேவையில்லை. கீழே பார்டர் ஒரு மாதிரி பட்டது. முடிச்சாச்சு. முப்பத்தி 3. அதுக்கப்புறம் வீப்பாட்டத்துக்கு 44 இன்ச். இப்போ சுற்றளவு எவ்வளவுன்னு பார்ப்போம். இந்த ப்ளவுஸ்க்கு 44 இன்ச் 14.5 + 2 16. அக்குள் +7 + 1 8. உங்களுக்கு வேற இவங்களுக்கு 6. உங்களுக்கு எதுவும் டவுட்னா எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். என் சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பாருங்கள். இப்போ இதில் சேர்ந்தாப்லேயும் குடஞ்ச வெட்டலாம் போட்டு
மார்க் பண்ணி கட் பண்ணிடுவோம். இதில் இருந்து தைக்கிறவங்க எத்தனை மணிக்கு உட்காருவீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து 44 இன்ச்சுனால உங்களுக்கு பட்டி வந்து நம்ம எக்ஸ்ட்ரா வேறு இதில் தான் துணி போடணும், காணலை துணி. அதனால் பட்டி ஒரு பட்டி தான் எடுத்திருக்கேன். தைக்கும்போது நம்ம பார்த்து வளைஞ்சு எடுத்துக்கிடுங்க. இப்போ இந்த ப்ளவுஸை இதில் சுற்றி வச்சுருவோங்க. முக்கால் ஆயிடுச்சு. இப்போ நான் எத்தனை மணிக்குள்ளே இந்த ப்ளவுஸை உங்களுக்கு இந்த வீடியோவில் கிராஸ் மட்டும் எப்படி தைக்கிறதுன்னு காமிக்கிறேன். நான் ஃபுல்லாக ஒரு தையல் போட்டு எடுத்துருவோம். ஓடுது லைனிங் பீஸும் மெயின் கிளாத்தையும் வச்சு மெயின் கிளாத்தை வந்து நீங்கள் இழுத்து பிடிச்சி தைச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா வராது. அது போக்குலேயே அப்படி நம்ம இழுக்க ஏன்னா நம்ம கிராஸாக வெட்டி எடுக்க மாட்டீங்களா, இது சேர்த்து இழுக்க வந்து உங்களுக்கு சாரி துணி வந்து இப்படி இழுவ கொடுத்துக்கிட்டே வரும். அப்படி நீங்கள் ஒருபோதும் வந்து இழுத்து வச்சு தைக்காது. அப்படியே ஈஸாக அது நம்ம லைனில் போட்டு எந்தெந்த ஷேப்பில் மட்டும் போட்டு கரெக்டாக வச்சு தைச்சிட்டு மீதி கிளாத்தை நம்ம வெட்டி வைக்கணும். இப்போ வந்து காமிக்க மாதிரிங்க இது ஒன்று போல் வச்சுக்கிட்டு நீங்கள் நடு சென்டரில் ஏற்கனவே நம்ம 3 இன்ச்சு அளவு பண்ணி நம்ம மார்க் பண்ணிட்டோம். இப்போ வந்து 1 இன்ச்சு அளவு நம்ம டேப்பை வச்சு அளந்து கொடுங்க. அளந்துட்டு இங்கே வந்து 2.5 இன்ச்சு டு 2.25. இப்போ இதில் இப்படியே ஷார்ப்பாக நீங்கள் ஒரு கோடை போட்டு இப்படி வளைச்சி விட்டுருங்க. இப்படி ஷார்ப்பாக போட்டு இப்படி வளைச்சி விட்டிங்கன்னா கிராப்ஸே உங்களுக்கு ரொம்ப பார்த்தீங்களா, பார்த்தா உங்களுக்கே தெரியும். நல்லா ஒன்று அப்படியே உங்களுக்கு பர்ஃபெக்டாக அமையும். இப்போ 2வது பிக் வந்து எப்படி எடுக்கிறீங்கன்னா இருங்க, கழுத்து பகுதியை நினைக்கி விட்டுறேன். கிளாத் நிறைய நம்ம ஏற்கனவே எடுத்த கிராஸ் பீஸ் துணி வந்து லைட்டாக ஒரு 1/4 இன்ச்சு அளவு மேலே ஏறி இருக்கட்டும். இந்த துணி வந்து நம்ம முன்கழிச்சு அங்கிட்டு உள்ள துணி வந்து நல்லா இதை நீங்கள் கணக்கு வச்சுக்கோங்க. இந்த துணி கீழே இறக்கும், அந்த மேலே நம்ம பட்டி தையல் போட்ட துணி கொஞ்சம் மேலே ஏற்றி வச்சு இங்கே இருந்து 1/4 இன்ச்சு அளவு போட்டு இங்கே இருந்து போட்டு அப்படியே ஷார்ப்பாக கொண்டு வந்து முடிச்சிடணும். முடிச்சிட்டிங்கன்னா ஈஸியாக அழகாக இருக்கும். இப்போ 2வது தையலும் எடுத்தாச்சு. இப்போ 3வது தையல் எடுக்கிறது எப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க. இந்த
இந்த பிட்டையும் நம்ம தைச்சோம் பார்த்தீங்களா, இதையும் 2வதையும் அப்படியே 2 விரலால் இப்படி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அது எந்த ஷேப்பில் போகுதோ அது அப்படியே நீங்கள் ஒரு பார்த்தீங்கன்னா இதை இப்படி பிடிச்சி காமிச்சாலே உங்களுக்கு தெரியும். இது எந்த ஷேப்பில் உங்களுக்கு போகுதோ அந்த ஷேப்பில் போட்டு நீங்கள் மடித்து இந்த அளவு இங்கே ஆரம்பித்து இங்கே முடிச்சு விட்டுருங்க. பார்த்தீங்களா, இப்போ கிராஸ் பீஸ் வந்து உங்களுக்கு இப்படி போட்டால் பர்ஃபெக்டாக அமுக்கியே இருக்காது. கிராஸ் வந்து உங்களுக்கு அமுங்கி இருக்காது, இப்படி அமுங்கி இருக்காது, நல்லா பர்ஃபெக்டாக தூக்கி காமிக்கும். பார்த்தாலே உங்களுக்கு தெரியுதா இப்படி இருக்குன்னு. பாருங்க, மத்தியானத்துக்கு பிறகு வெட்டின ப்ளவுஸ் எல்லாம் தைச்சி முடிச்சிட்டேன். மணி வந்து 6 5 நிமிஷம் இருந்துச்சு. இந்த சாரிக்குரிய ப்ளவுஸ் தான் தைச்சிட்டேன் பாருங்கள். உங்கள்கிட்ட ஏற்கனவே தைக்கும்போது வீடியோ எடுத்தேன்னா அதுக்கப்புறம் இந்த 2 ப்ளவுஸ் நான் வெட்டி வச்சதையும் தைச்சிட்டேன் பாருங்கள். இன்னும் மணி 6 5 நிமிஷம் இருக்குது. நான் மறுபடியும் ஒரு 2 ப்ளவுஸ் வெட்டி தைக்க முடியுதான்னு பார்ப்பேன். இல்லைன்னா ஒரு ப்ளவுஸ் கண்டிப்பான முறையில் தைச்சிருவேன். உங்களுக்கு என் சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கும் ரொம்ப நன்றி. இந்த வீடியோவை பார்க்குறவங்களுக்கும் ரொம்ப நன்றி.